Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா exercise 1.2ல third sum தான் பார்க்க போறோம். Question பார்த்திரலாம். The relation R is given by a set of x, y. Y எப்படி கண்டுபிடிக்கணும்னா x plus 3 தான் y ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? x belongs to 0 to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. 0 வந்து 5 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டொமைனும் ரேஞ்சும் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? x வேல்யூ என்னது 0 1 2 3 4 5 அதை நம்ம அப்படியே எழுதிட்டோம். y எப்படி கண்டுபிடிக்கணும்? x plus 3 y equal to x plus 3. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு y வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? x ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது y ஈக்குவல் டு 0 + 3 அப்போ 3. ஓகேவா? அப்புறம் x வந்து 1 ஆகும்போது y ஈக்குவல் டு 1 + 3 அப்புறம் 4 ஆகும். கரெக்டாக? வென் x வந்து 2ஆக இருக்கும்போது y ஈக்குவல் டு 2 + 3 5 ஆகும். x வந்து 3ஆக இருக்கும்போது y ஈக்குவல் டு 3 + 3 6. அதே மாதிரி 4 5க்கும் கண்டுபிடிங்க. ஓகேவா? அதில் வர ஆன்சர்ஸ் எல்லாமே எது நம்மளோட y வேல்யூஸ். ஓகேவா? அதை ரிலேஷன் ஆரில் தானே எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ரிலேஷன் ஆர் வந்து x, yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிலேஷன் ஆர் x, yன்னு போட்டால் எப்படி வரும்? 0, 3 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8. கரெக்டாக போட்டுட்டோமா? இனி அதில் உள்ள டொமைன் எழுதணும்னா என்ன எழுதணும்? ஃபஸ்ட் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். 0 1 2 3 4 7. ரேஞ்ச்னா இது செகண்ட் நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். 3 4 5 6 7 8. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்.